நாம் கண்களை வந்து எனது உயிரோடு இருக்கும்போது தானம் பண்ண முடியாது, இறந்த பிறகு தான் நிச்சய முடியும் தானம் பண்ண முடியும். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, கண்காக இது பண்ணி வச்சு அவங்க எல்லோரும் ரெக்கார்ட் பண்ணி வச்சு என்ன செய்யிருக்காங்க, காத்துட்டு ஆஸ்பத்திரியில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அப்போது இறந்த பிறகு நம்முடைய கண்களை கொடுக்கணும். அப்படி தானம் பண்ணக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 1,02,322. அப்போது அகர்வால்லே இப்போது மற்றபடி இந்த அங்கே இருக்கிற ஆஸ்பத்திரியில் நம்ம இது பண்ணோம்னா நம்ம ஃப்ரீயாக தான் நினச்சிடணும் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு தெரியுமானு தெரியல, சிலவில் இருப்போம் நானும் என்னுடைய கண்களை தானம் பண்ணியிருக்கேன். சரியா? ஆகையினால எங்கேயோ போகிறது யாருக்கா பிரயோஜனப்படட்டுமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஆனால் நான் இறந்த பிறகு எப்படி நடக்குமோ தெரியல, நான் இன்னும் சொல்லலை, பிள்ளைகிட்ட சொல்லணும்னு வச்சுருக்கேன். சரியா? ஆண்டவர் உதவி செய்யட்டும். சரி, ஆக இப்போ கருப்பு சந்தையில் இவ்வளவு உதவி பாதிகள் எவ்வளவு? 3,51,1750. எவ்வளவு? 3,51,1750 ரூபாய்க்கு நீங்கள் பெருமானம் இப்போதைக்கு இருக்கீங்க ஒவ்வொருத்தரும். அது நீங்கள் பணக்காரன் தான், ஏழையானாலும் தான், படித்தாலும் தான், படிக்காட்டாலும் தான், யாராக இருந்தாலும் சரி இவ்வளோ பெருமானம் உங்கள் உடம்புல என்ன செய்யுது இருக்குது. அப்போ இவ்வளோத்தையும் செய்து தந்தது யார்? ஆண்டவர் செய்து நினச்சிருக்கார், தந்திருக்கார். அப்போ இதை நம்ம பத்திரமாக என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். இது வரைக்கும் நம்ம பத்திரமா பாதுகாத்துருக்கோம்ல? பாதுகாத்துருக்கோமா? அதனால் என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு இந்த பாட்டெல்லாம் பாடுறதெல்லாம் என்ன செய்யணும்? விட்டுறணும். அதுக்கு தான் இந்த பாடம் இன்றைக்கி நடக்குது. சரியா? எனக்கு ஒன்றுமே தரல, ஆண்டவர் என்ன தந்தார்? ஒன்றுமே தரல. இவ்வளோ தந்திருக்காரு, எத்தனை கோடி தந்திருக்காரு. இல்லைன்னு சொல்கிறதே என்ன செய்யலை. அது மட்டும் இல்லாமல் பாதுகாத்தும் தந்திருக்காரு, மற்றவர்கள் வந்து வாங்காமல் பிச்சை எடுக்காமல் இருக்கிறதுக்கு தந்திருக்காரு. அப்போ எவ்வளோ தந்திருக்காரு? நல்ல ஆண்டவரா இல்லையா? இல்லையா? சரி. ஆக இவ்வளவு காரியங்கள் இருக்குது நம்மளோட உடம்புல, இவ்வளவு ரகசியங்கள் ஆண்டவர் வச்சிருக்காரு. ஒருவேளை தெரிஞ்சாச்சுன்னா, இதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சாச்சுன்னா ஒவ்வொன்றா விட்டு நம்ம திட்டுருவோமோ என்னமோ தெரியல. சரியா? ஆகையினால ஆண்டவர் இதெல்லாம் புதைபொருளாக இருக்காரு, வைத்திருக்கார். பாருங்கள், இவ்வளவு நடந்துச்சு. முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள், என்னதுன்னா ஆண்டவருடைய வார்த்தைகள் கிடைச்சதா கிடைக்கலையா? எவ்வளோ வார்த்தைகள் ஆண்டவர் இந்த வருஷத்தில் துவக்கு முதல் முடி வரைக்கும் எவ்வளோ வார்த்தைகள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு பார்த்தீங்களா? பாருங்கள், சங்கீதம் 68:11 எடுத்து வாசிங்க. படுத்துகிறவர்கள் மிகுதி, ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தம் பண்ணுகிறவர்கள் கூட்டம் மிகுதி. கூட்டமாக பிரசங்கம், எங்கே பார்த்தாலும் ஒரே ஆண்டவருடைய வார்த்தை தான். அப்படித்தானே? சுசேஷ கூட்டங்கள், நற்செய்தி கூட்டங்கள், அந்த கூட்டம் இந்த கூட்டம் எல்லாம் இருக்குது. அப்படிதானே? ஆண்டவர் சொன்னார், வசனம் கிடைக்காத பஞ்சத்தை உங்கள்கிட்ட என்ன செய்வேன்? அனுப்புவேன்னு சொன்னார். ஆனால் இது வரைக்கும் என்ன செய்யிருக்காரு? அதை நிறைவேற்றலை. எல்லா வசனங்களையும் ஆண்டவர் நம்மகிட்ட தந்துக்கிட்டே என்ன செய்கிறாரு? இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். எத்தனை வகையான பிரசங்கங்கள் எல்லாம் நாம் கேட்குறோம் பாருங்கள். நம்பிக்கையின் வசனம், ஆறுதலின் வசனம், குணமாக்க வசனம், ஆசீர்வாத வசனம், ரட்சிப்பின் வசனம், எச்சரிப்பின் வசனம், வருகைக்கு ஆயத்தமாக்க வசனம், இவ்வளோ வசனங்களை நம்ம என்ன செய்கிறோம்? கேட்குறோம். கேட்டுட்டு எத்தனை வசனத்தை கை கொள்கிறோம்? அதுதான் முக்கியம். கேட்குறவளை மாத்திரமல்ல, அதன்படி நடக்கலாக என்ன செய்யணும்? இருக்கணும். நம்ம நடக்கிறோமா? இல்லைன்னு சொல்லிட்டா சொல்லுதானே? நடக்கவாது பிரயாசப்படணும். நாங்கள் நடக்க என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். எல்லாத்துக்கும் மேலாக நம்முடைய எய்ம் வந்து என்னதான் இருக்கணும்? நம்முடைய நோக்கம் வந்து ஆண்டவரை நோக்கி என்ன செய்யணும்? இருக்கணும். எந்த காரியத்தை செய்தாலும் வந்தாலும், சாப்பிட்டாலும் புசித்தாலும் சரி, குடித்தாலும் சரி, துணி கொடுத்தனாலும் சரி, எங்கே பிரயாணம் பண்ணாலும் சரி, போனாலும் சரி, வந்தாலும் சரி, எங்கே போகிறதாக இருந்தாலும் ஆண்டவரை மையப்படுத்தி எல்லா காரியங்களும் என்ன செய்யணும்? செய்கிறவங்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். ஆண்டவர் சில சமயங்களில் ரொம்ப வருஷப்படுறாரு, எவ்வளோ வசனங்கள் இந்த ஜனங்களுக்கு கொடுக்குறேன், உங்களுடைய குணங்கள் மாறவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருக்காரு பாருங்க. எரேமியா 4:22 எடுத்து வாசிங்க. எரேமியா சத்தமாக வாசிங்க. 4:22. போதும் அதுக்கு மேலே வாசிக்கலாம். அது நல்லா இல்லை அந்த வசனம். சரி, அது நீங்கள் வீட்டில் போய் வாசிவிடுங்க. என் ஜனங்களோ மதியற்றவர்கள், புத்தியே கிடையாது. மதியற்றவர்கள் அர்த்தம் புத்தியே கிடையாது. என்னை அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். யாருன்னே வீடு தெரில. பாட்டு படிக்காங்க, ஜோம் பண்ணுறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, எல்லா குணத்துக்கும் போகிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு என்ன கிடையாது? அறிவே கிடையாது. அறியாது இருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள். பைத்தியம் தான் எங்கே வேணாலும் போவோம். அப்படிதானே? கோயிலுக்கும் போவோம், சினிமா தேட்டருக்கும் போவோம், ரோட்டில் இலையும், வீட்டில் இருக்கோம், எங்கே வேணாலும் என்ன செய்யும்?
கோபம். ஆண்டவர் எவ்வளோ அருமையாக நம்மளை அறிந்து வச்சுருக்காரு பார்த்தீங்களா. அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு என்ன கிடையாதான், உணர்வே கிடையாதான், எல்லாம் டோட்டல் வேஸ்ட்ன்ற மாதிரி ஆண்டவர் நம்மளை பற்றி சொல்லி முடிச்சிட்டார்.